இன்னைக்கு பொங்கல்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஸ்பெஷல்? ஏன் காலத்துல பொங்கல்னா வீடே கொண்டாட்டம்தான். அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் பாட்டி. கொஞ்சம் இங்க வா கண்ணு, ஒரு கதை சொல்றேன். இந்த பானை நம்ப குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருந்து வருகிறது. அந்த மலையில ஒரு குகை இருக்கு. அங்க போனா பழைய காலத்தை பார்க்கலான்னு சொல்வாங்க. பாட்டி சொன்ன குகை இங்கதான் இருக்கணும். அட, அதோ பாரு. ஆஹா, இது என்ன அழகான கோலம். இது ஒளிர்கிறது. சரி, உள்ள போய் பார்ப்போம். இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, என்ன நடக்குது? இது எங்க? நான் எங்க வந்துட்டேன்? என் Dress இது பட்டு பாவாடையா? ஆஹா, என்ன அழகு. வா கண்ணு, இன்னைக்கு போகி, வந்து உதவு. இதெல்லாம் பழசு. போகி தீல போறணும். பழையதை விட்டுவிடு கண்ணு, புதுசு வரும். இதுதான் போகியின் அர்த்தம். ஓ, அதனால இப்படி செய்யறாங்க. புதிய தொடக்கத்துக்கு. பழையன்னை கழித்தல்லும் புதியன்னா புகுதல்லும். இதுதான் பொங்கலா? இது அற்புதம். நாளைக்கு தைப்பொங்கல், அப்போதான் உண்மையான கொண்டாட்டம். ஐயோ, எல்லா வீட்டு முன்னாடியும் கோலம். என்ன அழகு. மெதுவா விழட்டும், சீராக, இப்படி. ஏய், என் முதல் கோலம். முதல்ல பசும்பால காய்ச்சணும். சூரியனை நோக்கி பானைய வைக்கணும். வா கண்ணு, நீயும் கிளறு. இது புண்ணியம். எப்போ ரெடியாகும்? பொறு கண்ணு, பொங்கும்போது தெரியும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதுதான் பொங்கல். பொங்கலோ பொங்கல். சூரிய பகவானுக்கு நன்றி. அவர் இல்லாம விளைச்சல் இல்ல. நிறைய சாப்பிடு கண்ணு, இது பொங்கல் பிரசாதம். இது சொர்க்கம். இது போல் சாப்பாடு என் வாழ்க்கையை சாப்பிட்டதில்லை. இன்று மாட்டு பொங்கல். இந்த மாடுகள் தான் நம் உணவுக்கு காரணம். இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ற நாள். ஐயோ, இது ரொம்ப குட். மாடுகளுக்கு நன்றி சொல்லணும். அவங்க இல்லாம நாம இல்ல. இன்று காணும் பொங்கல், பொங்கல் பண்டிகையின் 4ஆம் நாள். குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்கும் நாள். வா கயல், வேகமா ஓடு. பிடிக்க போறேன். நான் இங்கே என்றென்றும் தங்க விரும்புகிறேன். இதுதான் வாழ்க்கை. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. குகை ஒளிர்கிறது. நான் போக வேண்டும். போ குழந்தையே, ஆனால் மறந்து விடாதே, இந்த பாரம்பரியத்தை உன் மக்களிடம் மீண்டும் கொண்டு செல். நிச்சயமாக. நான் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் மல்லிகை பூ இன்னும் இங்கேயே இருக்கிறது. அது நிஜம்தான். அம்மா, அப்பா, பாட்டி, எல்லாரும் கேளுங்க. பாட்டி சொன்னது மாதிரி சூரியனை நோக்கி பானை வைக்கணும். பொங்கலோ பொங்கல். நீங்களும் பொங்கல் கொண்டாடுகிறீர்களா? கிட்ஸ் சீசன் டிவி சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள்.